கடல் கொந்தளிச்சு எல்லாரும் பயந்து ஆடிட்டு இருக்கும்போது அவர் கீழே போய் அடித்தளத்தில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அவனை தட்டி எழுப்பி என்னன்னு கேட்டா இன்னைக்கு கடலை போட்டுப்பா மேட்டரை முடிஞ்சிரும்ட்டான். தேவன் அவன் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, ரொம்ப தெளிவா இருக்கான். தேவ சித்தத்தை விட்டு ஓடினாலும் தேவ சமூகத்தை விட்டு ஓடினாலும் தான் தேவ சமூகத்தை விட்டு ஓடிவிட்டேன், ஆகையினால் நான் கிருபையை இழந்து விட்டேன், ஆகையினால் இவைகளெல்லாம் எனக்கு சம்பவிக்கிறது என்பதை குறித்த மிக தெளிவாக இருந்தான். அவன் கிருபையை குறித்து ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். ஆகையினால் தான் அவன் போய் என்ன செய்தான், வினேவா பட்டணத்துக்குள்ள போய் அவன் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணினா. கர்த்தர் அவனை மீன் வாயிலிருந்து கக்கினார். 3 நாள் பயணப்பட்டு வினேவா பட்டணத்துக்கு போய் அங்கே பிரசங்கிக்கிறான். போய் பிரசங்கம் பண்ணான். 40 நாள் இந்த பட்டணம் அழிந்து போகும்னு பிரசங்கம் பண்ணான். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தான். 1,20,000க்கும் அதிகமான மக்கள் மனம் திரும்பினாங்க. ஏமேன். காரணம் என்ன? அந்த கிருபை. அந்த கிருபையை குறித்து ஒரு வெளிப்பாடு இருந்தது. கர்த்தருக்கு எவ்வளவு கிருபையாய் இறங்குகிறவர் என்பதை அறிந்து கொள்கிறவனாய் காணப்பட்டான்.